நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்து ஒதுக்கிய பல பேர் நபிகள் நாயகத்துடைய நடைமுறைகளை பார்த்ததற்கு பிறகு இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு அதற்கு மிக நெருக்கமான அழகான வரலாறு. எனக்கு உலகத்திலேயே மிக வெறுப்பான ஒரு நகரம் இருக்கும் என்றால் அது மதீனா நகரம் தான் என்றார் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அதுவும் முஹம்மது நபி அவர்கள் மாத்திரம்தான் என்று சொன்னவர் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு மஸ்ஜிது நபவியிலே சிறை வைக்கப்படுகிறார். பள்ளி வாயிலுக்குள் தான் சிறைச்சாலையும் அமைந்திருந்த காரணத்தினால முஹம்மது நபியுடைய நடவடிக்கைகள், அவர் என்ன சொல்லுகிறார், எப்படி நடக்கிறார், மக்களோடு எப்படி பழகுகிறார், மக்கள் அவரோடு எப்படி பழகுகிறார்கள், எல்லாவற்றையுமே கண்ணுக்கு முன்னாடி பார்ப்பாரு. ஒவ்வொரு நாளும் முஹம்மது நபி வந்து கேட்கிறாங்க, என்னப்பா சுமாமத் இப்னு உஸால் அவங்களே இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. மறுத்துறாரு, முடியாதுன்றாரு. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஓகே உங்களுடைய சிறைவாசம் போதுமானது, நீங்க வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அவரை அனுப்புவதற்கு தலைப்படுகிற போதுதான் அவர் என்ன செய்யறாருன்னா, எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடத்தை காட்டுங்க என்று சொல்லும்போது குளிப்பதற்கான இடம் காட்டப்படுகிறது. குளித்து விட்டு வந்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் வெறுப்பான நபர் நீங்கள் தான், ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பமான நபரும் நீங்கள் தான் நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்கிறார். அதே போன்று இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு நகரம் இருக்கும் என்றால், ஒரு சிட்டி இருக்கும் என்றால் அதுவும் மதீனா தான், ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டி இருக்கும்னா அதுவும் இந்த மதீனா நகரம் தான் நபியே, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். மக்கமா நகருக்கு உம்ரா செய்வதற்காக செல்லுகிறார். அங்கே பல எதிர்ப்புகளை சந்திக்கிறார். அவர்களை எதிர்த்து நிற்கிறார், துணிவாக நிற்கிறார். பிற்பட்ட நாட்களில் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக தன்னுடைய வாழ்நாளை கழித்து மரணித்தார் என்கிற செய்திகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களில் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அவர் பார்த்தார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இஸ்லாமியமானதாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடியவர்கள் அதன்பால் ஈர்க்கப்படுவார்கள். சகோதரி லாரன் பூத் அவர்களுக்கு இஸ்லாம் ஈர்க்கப்படுவதற்கான அடிப்படை வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையிலே இருந்த மக்களும் காசாவிலே இருந்த மக்களும். வெஸ்ட் பேங்குக்கு 2005ஆம் ஆண்டு சகோதரி லாரன் பூத் அவங்க போறதுக்கு முன்பதாக அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஆரம்பத்தில் மதங்களை நம்பி இருந்தார். அவருடைய தாயும் தந்தையும் எப்பொழுதுமே சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்ததுனால சின்ன வயசுல இருந்து நான் ஒரே பிரார்த்தனை பண்ணுவேன், காட் இடத்துல, இறைவனிடத்துல கேட்பேன், இறைவா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சண்டை பிடிக்காம ஒரு நாளையாவது தந்திரு என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பேன். இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து ஒரு காலகட்டம் வரும்போது கடவுளே கிடையாது, இறைவனே கிடையாது, ஏத்திசம் தான் லைஃப் என்று சொல்லி ஆயிடுச்சு. இப்படி கடந்து போகிற நேரத்தில் தான் 2005ஆம் ஆண்டிலே பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை பகுதிகளில் ரமல்லாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் ஆட்சியாளராக இருக்கிற மஹமூது அப்பாஸ் அவர்களை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் வெஸ்ட் பேங்குக்கு பயணித்தேன்.